ஹாய் எவ்ரிவன், இது இந்தியா ராக்கெட் கேர்ள். இன்னைக்கு ஒரு எளிய ஆண்டனாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு யாகி ஆண்டனாவை 3D பிரிண்டட் மெட்டீரியல்ஸை வச்சு செஞ்சேன். ஆனால் புதுசாக செஞ்ச ஆண்டனாவில் 3D பிரிண்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஹோஸ் கிளாம்ப்ஸும் பிவிசி ஜாயின்ட்ஸும் பயன்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு புது யாகி ஆண்டனாவை வெறும் பிவிசி பைப், பிவிசி கனெக்டர்ஸ், ஹோஸ் கிளாம்ப்ஸ் மற்றும் மெட்டல் மெஷரிங் டேப்பை வச்சு செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டனாவை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் மட்டுமே ஆச்சு. இந்த ஆண்டனா செய்கிறது மிக எளிமையானது. இந்த ஆண்டனாவை செய்ய உபயோகப்படுத்தின எல்லா காம்பனன்ட்ஸும் ஹார்ட்வேர் கடையில் சுலபமாக கிடைக்கும். இந்த செட்டப்பில் நான் ஆண்டனா, ஆர்எஃப் கேபிள், RTL SDR மற்றும் லேப்டாப்பை உபயோகப்படுத்துகிறேன். புது ஆண்டனாவை பயன்படுத்தி நோவா 19 செயற்கைக்கோளிலிருந்து ரிசீவ் பண்ண சிக்னல். இந்த சிக்னல் மீட்டியர் M23 செயற்கைக்கோளிலிருந்து ரிசீவ் பண்ணது. இதில் இருந்து ஆண்டனா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது யாகி ஆண்டனானா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆண்டனா யாகி மற்றும் உடா விஞ்ஞானிகளால் டிசைன் பண்ணப்பட்டது. என்னுடைய ஆண்டனா டிசைனுக்கு 3 எலமெண்ட் யாகி ஆண்டனா சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற எலமெண்ட் ரிஃப்ளெக்டர், நடுவில் இருக்கிறது டைபோல், மேலே இருக்கிற எலமெண்ட் டைரக்டர். இந்த 3 எலமெண்ட்ஸும் கண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நடுவில் இருக்க பூமை கண்டக்டர் அல்லது நான் கண்டக்டரை யூஸ் பண்ணலாம். இந்த டிசைனில் நான் சென்டர் பூம் செய்ய CPVC பைப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சிங்கிள் பீஸ் கண்டக்டரால் செய்யப்பட்டது. ஆனால் டைபோல் 2 பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. RF கேபிளில் இந்த 2 பாகங்களுக்கு இணைச்சிருக்கேன். ரிஃப்ளெக்டர் சிங்கிள் கண்டக்டரால் செய்யப்பட்டது. இப்போது ஆண்டனாவை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஆண்டனாவை 138 MHz ஃப்ரீக்வன்சிக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போது லாம்டா C/f. இங்கே C ஒளியின் வேகம், F 138 MHz. அதனால் லாம்டா 217.4 cm ஆகிடும். இந்த கேல்குலேஷன் பண்ண ஆன்லைன் கேல்குலேட்டர்ஸ் நிறைய இருக்குது. இங்கே எல்லா அளவுகளும் லாம்டாவுடைய ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது ஆண்டனாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான காம்பனன்ட்ஸ்: 5 மீட்டர் மெட்டல் மெஷரிங் டேப், 3/4 inch CPVC T, 3/4 inch CPVC 4-way joints 2, 3/4 inch CPVC pipe 4 அடி நீளம், 1 inch hose clamp 6, ஒரு ratchet wrench hose clamp டைட் பண்ணுறதுக்கு, hacksaw blade PVC பைப்பை கட் பண்ண, சிசர்ஸ் டேப்பை கட் பண்ண, சாண்ட் பேப்பர் டேப் மேலே இருக்கிற பெயிண்ட் எடுக்க, RF கேபிள், RTL சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ ரிசீவர், நானோ VNA இது ஆப்ஷனல், ஆண்டனா பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ண. இது ஸ்மித் சார்ட், இதுவும் ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு PVC பைப்பை ஆண்டனா டிசைன் பண்ண அளவுக்கு கட் பண்ணுறது. நான் PVC பைப்பை 3 பார்ட்டாக கட் பண்ணிட்டேன். இது மேல் பகுதி 14 சென்டிமீட்டர் பைப். இது நடுவில் இருக்கிற பகுதி 50 சென்டிமீட்டர். இந்த பைப் ஆண்டனாவை பிடிச்சிக்க. ரெண்டாவது ஸ்டெப் மெட்டல் மெஷரிங் டேப்பை கட் பண்ணுறது. முதலாவது ரிஃப்ளெக்டர் 107 சென்டிமீட்டர். ரெண்டாவது டைபோல்னுடைய ஒரு பாகம் 51.5 சென்டிமீட்டர். மூன்றாவது டைபோல்னுடைய 2வது பாகம் 51.5 சென்டிமீட்டர். நான்காவது டைரக்டர் 100 சென்டிமீட்டர். அடையாளம் கண்டுபிடிக்க ஒவ்வொரு எலமெண்ட் மேலேயும் அதோடைய பேர் எழுதி வச்சுருக்கேன். டேப்பை CPVC ஜாயிண்ட்டோட ஹோஸ் கிளாம்ப்ஸை வச்சு இணைச்சிருக்கேன். ஸ்க்ரூ டிரைவர் உபயோகப்படுத்த வேண்டாம், அதனால் உங்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.
ஸ்பேனர் அல்லது ராட்செட் ரெஞ்சை பயன்படுத்துங்க. ஹோஸ் கிளாம்பை வச்சு இணைச்சதுக்கப்புறம் ஜாயிண்ட் இப்படி இருக்கும். டைபோல்னுடைய ஒரு பக்கத்தில் பெயிண்ட்டை சாண்ட் பேப்பர் வச்சு எடுத்திருக்கேன். டைபோல் எலிமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா RF கேபிள் டைபோல்னுடைய 2 பாகங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஆண்டனாவில் இந்த ஒரு இடத்துல தான் RF கேபிள் கனெக்ட் ஆகும். எல்லா எலிமெண்ட்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆண்டனாவை சேர்க்குறேன். மெட்டல் மெஷரிங் டேப்பை கவனமாக கையாளுங்க, காயமாக வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய 3 எலிமெண்ட் யாகி ஆண்டனா ரெடி. ஆண்டனாவை டெஸ்ட் பண்ணுற முறை. ஆண்டனாவை நானோ VNA வச்சு டெஸ்ட் பண்ணேன். இதை இன்னும் விவரமாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஆண்டனா செஞ்ச அந்த சாயந்தரம் நோவா 19 பாஸ் இருந்தது. அதை ட்ராக் பண்ண வீட்டுக்கு வெளியில் போனேன். உயரமான கட்டடங்கள் இருந்தாலும் என்னால் சிக்னல் ரிசீவ் பண்ண முடிஞ்சது. மீட்டியார் M23 செயற்கைக்கோளில் இருந்து அடுத்த நாள் ரிசீவ் பண்ண சிக்னல். யாகி ஆண்டனா ஒரு டைரக்ஷனல் ஆண்டனா. இதில் டைரக்டர் மற்றும் ரிஃப்ளெக்டர் ஆண்டனாவுடைய கெயினை இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இந்த ஆண்டனாவுடைய போலரைசேஷன் பற்றி பார்க்கலாம். போலரைசேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டருடைய ஓரியன்டேஷன். ஆண்டனா டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா அல்லது ரிசீவிங் ஆண்டனாவை பயன்படுத்தலாம். போலரைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஆண்டனா டிரான்ஸ்மிட் பண்ணுற கேஸை எடுத்துக்கிறேன். சிக்னல் இந்த RF கேபிள் மூலியமாக ஆண்டனாவுக்கு ஃபீட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆண்டனாவுடைய எலிமெண்ட்ஸ்க்கு பேரலாக இருக்கும். அதனால் ஆண்டனாவுடைய எலிமெண்ட்ஸை கிடைமட்டமாக வச்சா ஆண்டனா ஹாரிசான்டலி போலரைஸ்ட். ஆண்டனாவை செங்குத்தாக வச்சா ஆண்டனா வெர்டிகலி போலரைஸ்ட். இந்த ஆண்டனாவை செஞ்சு நீங்களும் சேட்டலைட்ஸ்லேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ண இந்தியா ராக்கெட் கேர்ளிடமிருந்து வாழ்த்துக்கள்.